சிறகடிக்க ஆசை சீரியல்ல இப்படியே வந்து போச்சு அப்படின்னா வந்து, கதையில மெயின் கதைய இதுக்கப்புறம் அடிக்கடி கொண்டு வர முடியாது. ஸோ, அப்பப்போ கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் போணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் கொண்டு போயிட்டுருக்காங்க. அதனால தான் எல்லா கதாபாத்திரங்களுக்கும் தனித்தனியா ஒரு கதை போயிட்டுருக்கு. சீக்கிரமாவே சத்யாவுக்கு ஒரு காதல் கதை வந்தாலுமே வாய்ப்பு இருக்கு. சீதா, அருண் விஷயத்துல வேற என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஸோ, இது எல்லாத்துக்கும் இடையில இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த தீனா, ரதி கதையை இப்போதைக்கு முடிச்சு வைக்கிறாங்க. நேரா முத்துவும் மீனாவும் அந்த வீட்டுக்கே போயிட்டு, அந்த பையன் வீட்லேருந்து வர வச்சு, பொண்ணு வீட்லேருந்து வர வச்சு, அவங்களுக்குள்ள பேச வச்சு, முதல்ல அவங்க கோவப்படுறவங்கள்ட்ட ஒழுங்கா உட்காந்து பேசுங்க அப்படின்னு பேச வச்சு, அவங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டது மட்டும் இல்லாம, "நீ ரொம்ப நல்லவனா, நியாயமானவனா இருக்கப்பா. உன் அண்ணன் சரியில்ல." அப்படின்னா, "ஏன் அண்ணனா?" அப்படின்னு வந்து பார்த்தா, அவங்க அண்ணன் வந்து கருவ கலைச்சிருன்னு பேசினான்பா, காசு குடுக்குறேன்னு பேசினான்பா அப்படின்னு உள்ள கூட்டு போய் காமிக்கிறாங்க. கவுந்தடிச்சு பப்பரப்பேன்னு படுத்து கிடக்குறாரு மனோஜ். பக்கத்திலே ரோகிணி நிற்க, உடனே வந்து கட்ட அவுத்துட்டு வந்து, "ஏன்டா அப்படி பண்ண? நான் தான் பார்த்துக்கிறேன்னானேடா." அப்படின்னா, "இல்ல அம்மாட்ட நல்ல பேர் வாங்கணும்னு ரோகிணி தான் சொன்னான்னு" ரோகிணியை போட்டு கொடுத்துட்றாரு. மனோஜ் அவருக்கு கெட்ட பழக்கங்கள்ல ஒரு பெரிய கெட்ட பழக்கம் அது. மனைவி கூட சேர்ந்தும் எதுவும் செய்ய மாட்டார். ஏதாவது பிரச்சனைனா மனைவியை போட்டு கொடுத்துருவார். தன்னை காப்பாற்றிக்கிறத பற்றி மட்டும் தான் யோசிப்பார். உடனே இப்போ ரோகிணி முறைச்சிக்கிட்டே போகிறாங்க. கடைசியில் ரோகிணிக்கு இன்னும் அவமானம் வேறு ஆகப்போகுது. "இதை அங்கே யார்ட்டையும் சொல்லிடாத." அப்படின்னா, "சொன்னால் எனக்கு தான்டா அசிங்கம், வாடா." அப்படின்னு கூப்பிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறது ஒரு பக்கம் போகுது. இதில் வந்து இந்த ஸ்ருதியும் ரவியும் பிரிக்கிறதுக்கு இந்த புதுசாக வந்து இந்த ஒரு நீத்து கேரக்டரை வச்சு ஒரு கதை ஒன்று போயிட்டுருக்கு. அது எப்படி போகுது அப்படிங்கிறது ஒரு பக்கம். இல்லை இதில் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த முத்துவுக்கும் மீனாவுக்கும் ரூம் கிடைக்குமா கிடைக்காதா? கடைசி வரைக்கும் இவங்க தனியாகவே தான் இருக்க மாதிரி வந்து இந்த வாசல்லே படுத்துக்கிட்டு இருப்பாங்களாங்கிற கேள்வி இருக்குது. இதில் கிறிஷ் வேறு இங்கே இருக்காரு. கிறிஷை மொத்தமாகவே இவங்க தத்தெடுத்துக்க போகிறாங்களா? என்ன நடக்க போகுதுங்கிறது இருக்குது. கிறிஷ் ஆனால் அவங்க அம்மா அளவுக்கு அதே மாதிரி கேடியாக தான் இருக்கார். எதையுமே தன்னோட அம்மாவை மாட்டி விடக்கூடாது, தான் அம்மா முக்கியங்கிறதுல குறியாக இருக்கார். என்ன தான் முத்துவும் மீனாவும் பாசமாக இருந்தாலும். இந்த பாட்டி கூட வந்து முத்து மீனா மேலே கொஞ்சம் அக்கறையாக இருப்பாங்க. ஆனால் கிறிஷெல்லாம் வந்து தனக்கு கிடைக்காத தன அம்மா மட்டும் தனக்கு கிடைச்சா போதுங்கிற மாதிரி தான் இருக்கார். ஸோ அதில் என்ன நடக்க போகுதுன்னு கேள்வி இருக்குது. ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள் கதையில் இருக்கும் பொழுது கதையை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்து போகிறாங்க. ஏன்னா வந்து திருப்பி இந்த கதை தேவையில்லைங்க, அந்த கதை தேவையில்லைங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறதை பார்க்க முடியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கதை எப்படி போகுது? இதில் தேவையான விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை மெகா சீரியல்னால் இப்படி தான் சைட் ட்ராக்லாம் போயிட்டு தான் மெயின் ட்ராக் வருவாங்கன்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.